இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் 13லிருந்து 17 வரையிலும் எழுதப்பட்ட காரியங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15லிருந்து 22 வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. பேச்சிலே அகப்படுத்தும்படியாக பரிசேயர்களும் ஏரோதியரும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் என்ன கேட்குறாங்க? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா? நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் முகத்தாட்சணியம் இல்லாமல் சத்தியத்தை போதிக்கிறவர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் அங்கே இயேசுவினிடத்தில் பேச்சை தொடங்குகிறார்கள். சீஷரை ராஜாவாக கொண்ட ரோமர்கள் இஸ்ரவேலர்களை ஆண்டு அவர்களிடம் வரி வசூலித்து வந்தனர். இஸ்ரவேலர்கள் அந்த நாட்களிலே ரோமருக்கு அடிமைகளாக இருந்தனர். இயேசு இப்பொழுது வரி செலுத்தக்கூடாது என்று கூறினால் அவர் காரணத்தோடு கூட குற்றம் சாட்டப்படும்படியாக அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். வரி செலுத்துவது நியாயமா என்று கேட்கிறார்கள். வரி செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தால் அவர் ரோமரின் பக்கம் இருப்பதாகவும் இஸ்ரவேலுக்கு எதிராக இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். ஆண்டவர் அதனால் உங்கள் பக்கத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு காயினை எனக்கு காமிங்கன்னு கேட்குறார். ஒரு பக்கத்தில் ராஜாவின் படம், பக்கத்தில் அவருடைய பெயரும் இருந்தது. இதை சீஷர் அரசாங்கத்தின் நிர்வாகத்திற்காக பயன்படுத்தினால் அவனுக்கு வரி செலுத்துவது தவறில்லை. அதாவது ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்கிற பதிலை இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அரசாங்கங்களுக்கு குடிமக்களின் மேலே உரிமை உண்டு. ஆனால் தேவனுக்கு தங்கள் இருதயங்களை, ஆராதனைகளை, காணிக்கைகளை, தங்கள் வாழ்க்கையையும் கொடுக்க வேண்டும். அதனால் நீங்கள் வாழ்கிற தேசத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய நற்காரியங்களுக்காக அது செலவு பண்ணப்படும் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்திற்கு நிச்சயமாக நீங்கள் வரி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்குரிய காரியங்களிலே நாம் கொடுக்கிறதில் தவறக்கூடாது. தேவனுக்குரியவைகளையும் நாம் சரியாக கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து இயேசு அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனும் ரோமருக்கு எழுதும்பொழுது 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி 7ஆம் வசனத்தில், ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த காரியங்கள் வேதத்திலே நாம் வாழுகிற தேசத்திலே நம்மை ஆளுகிறவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. இதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். வரி செலுத்த வேண்டிய காரியத்தில் சரியாக வரி செலுத்தவும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை, இருதயங்களை, ஆராதனைகளை, காணிக்கைகளை, வாழ்க்கையை தேவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு போதித்த பொழுது அவர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள். குற்றம் சாட்ட முடியலை. அதுக்கு அடுத்தபடியாக இப்பொழுது சதுசேயர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து சொல்லி ஒரு கதை சொல்லுகிறார்கள். ஒருவனுக்கு 7 சகோதரர்கள் இருக்கிறார்கள். மூத்தவன் ஒரு மனைவியை விவாகம் பண்ணுகிறான். மோசையினுடைய கட்டளையின்படி மூத்தவனுக்கு குழந்தை இல்லாமல் அந்த மூத்தவன் மரித்து போனால் சந்தானம் உண்டாகும்படியாக அவனுடைய தம்பி 2வது காரன் அதை கல்யாணம் பண்ணணும். அதே போல் 7 பேருமே ஒவ்வொருவரும் மாறி கல்யாணம் பண்ணி ஒருத்தருக்குமே குழந்தை இல்லாமல் 7 பேரும் மரித்து போனார்கள். கடைசியில் இந்த பெண்ணு மரித்து போனால் உயிர்த்தெழுதலில் அவள் யாருக்கு மனைவியாயிருப்பா? 7 பேருமே அவளை திருமணம் முடித்திருந்தார்களே என்கிற கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். அங்கே கொல்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை என்று சொல்லிட்டு 26ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஆபிரகாம் உயிரோடு இல்லை, ஈசாக்கு உயிரோடு இல்லை, யாக்கோபு உயிரோடு இல்லை. அநேக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பேசும்பொழுது நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்
இங்கே இயேசு சொல்லுகிறார், மரித்தோருக்கு தேவனாயிராமல் அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? உயிர்த்தெழுதலுக்காக தேவன் தந்த ஆவியாகிய அந்த தீபமாகிய ஆவி என்னைக்கும் அது வெயிட் பண்ணுது. சரீரமும் ஆவியும் இணைக்கப்பட்டு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக அவைகள் உயிரோடு கூட எழும்பும். மனிதனுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. இல்லைன்னு சொன்னால் நித்திய மரணம், அதாவது அந்த சரீரம் முற்றிலுமாய் அழிக்கப்பட போவதில்லை. ஒன்று நித்திய வாழ்வுக்காக அவன் நல்ல ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொன்னால் பரலோகத்தில் அவரோடு கூட நித்திய காலமாக வாழ்வான். இல்லைன்னா புழுவே சாகாத மறுரூபமாக்கப்பட்ட புழு இருக்கக்கூடிய நரகத்தில், அக்கினி அவியாத அந்த நரகத்தில் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடையக்கூடியவனாக இருப்பான். மனிதனுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. அங்கே கொல்வனை இல்லை, கொடுப்பனை இல்லை. அங்கே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். நான் மரித்தோருக்கு தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருக்கே தேவன். அவர்கள் மறுத்து இருந்தாலும் அவருடைய ஆவி இந்த நாட்களில் இளைப்பாரி கொண்டிருக்கிறது, உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறது என்கிற கருத்தை சொன்ன பொழுது அவர்களும் போய்விட்டார்கள். அதுக்கப்புறம் வேதபாரகன் ஒருவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, எந்த ஒரு கற்பனை, ஒரு பிரதான கற்பனையை என்று சொல்லி மத்தேயு 22:35 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் கற்பனை, கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை, தான் மரிக்கப் போகிற சிலுவையின் அடையாளத்தை அங்கே பேசுகிறார். செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த சிலுவையினுடைய பகுதியானது தேவனிடத்தில் முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட முழு மனதோட அன்பு கூற வேண்டும். அது முதல் கற்பனை. அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை, சக மனிதர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறியோ அதே போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்படின்னு அர்த்தம் என்ன? மற்றவர்கள் உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்கிற காரியத்தை குறித்து இதுதான் வேதம் முழுவதிலும் சொல்லப்படுகிற சத்தியம் என்கிற காரியத்தை ஆண்டவர் பேசிட்டு அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அங்கே நீங்கள் தாவீதின் குமாரன் அழைக்கிறீங்களே, சங்கீதம் 110:1 அங்கே தாவீது சொல்லுகிறார, என் கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினால் சொல்லியிருக்கிறானே. அதாவது கர்த்தர் யெகோவாவாகிய தேவன் மேசியாவாகிய இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறாரே, அது எப்படி? நீங்கள் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறீர்கள், ஆவியிலே நிறையும் பொழுது தாவீது இப்படி சொல்லுகிறாரே என்கிற கேள்வியை அவர்களிடத்தில் கேட்கிறார். யூதர்கள் பொதுவாக தங்களுடைய குழந்தைகளை ஆண்டவன் என்றோ சாமி என்றோ கடவுள் என்றோ அவர்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். யெகோவாவே யாவே என்று சொல்லி அழைக்கிற அளவிற்கு அத்தனை தெய்வ பயம் உடையவர்கள் அவர்கள் இங்கே ஆண்டவன் என்று சொல்ல போவதில்லை. அதனால் இந்த கேள்வியை கேட்கும்போது ஒன்றுமே பேசலை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னன்னா, அவர் மரியாளின் வழியாக தாவீதின் வம்சத்தில் பிறந்தபடியினால் தாவீதின் குமாரன் என்றும் அவர் தேவனாய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் என்கிற கருத்தை இங்கே ஆண்டவர் முன்வைக்கிறார். அவர்கள் பதில் பேச முடியாமல் திரும்பி போன காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 41ஆம் வசனத்திலிருந்து 44வது வசனம் வரையிலும் அங்கே தரித்திரர்கள் பாக்கியவான்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக 2 காசு போட்ட ஒரு ஏழை விதவையை குறித்து அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அவள் போட்டுவிட்டாள் என்றார். என்ன கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். செல்வந்தர்கள் கொடுக்கிற அதிகமான காணிக்கைகளால் ஈர்க்கப்படவில்லை. அவர்கள் தேவனுக்கு கொடுப்பதை காட்டிலும் தங்களுக்கு வைத்து கொள்வது அதிகமாக இருந்தது. காசு என்பதற்கான கிரேக்க வார்த்தை நாட்டில் சிறிய நாணயங்கள் நடைமுறையில் இருந்ததை இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. தனக்கென்று ஒரு நாணயம் கூட வைத்து கொள்ளாமல் அவள் 2 நாணயங்களையும் கொடுத்தால் தனக்கு இருந்தவைகளில் பாதியை கொடுப்பதை விட அவள் அதிகமாக கொடுத்தாள் என்கிறதை, அவளுடைய தியாகத்தை இங்கே இயேசு கிறிஸ்து மதித்து அவர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த காணிக்கை பெட்டியானது எங்கே இருந்தது என்கிற காரியமானது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே
யோய்தா என்கிற பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறார்? ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத்தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தையெல்லாம் அதிலே போட்டார்கள். இது பலிபீடத்தண்டையில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கக்கூடிய இடத்துல வலது பக்கத்தில் இருந்ததாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டானால் நீ அங்கே பலிபீடத்தண்டையில் காணிக்கையை வைத்து விட்டு உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி விட்டு வந்து செலுத்து என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஜனங்கள் உட்பிரவேசிக்கிற இடத்துல இந்த காணிக்கை பெட்டியானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த பொக்கிஷ சாலை அங்கே வெளிமுற்றத்தில் தான் இருந்தது. அவர்கள் அனுதினமும் அவர்கள் அங்கே காணிக்கைகளை செலுத்தி அங்கே அவர்கள் செய்தார்கள். பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போடக்கூடிய காரியங்களை செய்தார்கள். ஏழை விதவையின் அனுபவத்தின் வழியாக கிறிஸ்து நமக்கு எந்த காரியத்தை தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னால், இங்கே ஏழை என்று எழுதப்பட்டிருக்கிற காரியம் அந்த கிரேக்க சொல்லானது பென்க்ரோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல மட்டும்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த சொல்லினுடைய அர்த்தம் என்னென்னா, மிகவும் பஞ்சத்தில் இருந்த பெண். நம்ம சொல்கிறோமே பஞ்ச பட்டினின்னு சொல்கிறோமே, அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருந்த அந்த பெண், அனுதின வாழ்வுக்கு மிகவும் அல்லல்பட்டு உழைத்து கொண்டிருந்த அவள் போட்டது மிகவும் சில்லறையான 2 காசு தான். அது அவள் வாழ்வின் பெரும்பகுதி. இந்த அளவு கொடுக்க எந்த பணக்காரனாலும் முடியாது என்கிறதை அவர் அறிந்திருந்தபடியினால தான் இந்த சாட்சியை அவளுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடையதை விற்று இத்தகைய ஏழைகளுக்கு கொடுக்க கட்டளை பெற்ற நல்ல ஐசுவரியவானோ துயரத்துடன் திரும்பி செல்ல முடிந்ததை தான் நாம் பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 23, 24 சிலம் அதிகம் கொடுத்தால் அதிகம் அவர்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தும் கொடுக்கிறார்கள். தரித்திரராக இருக்கும்போது அதிகம் கொடுக்கிறவர்கள் தேவனை அதிகமாக நேசிக்கவும், ஆண்டவரே இந்த பூமியில் உம்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை, பரலோகத்தில் உண்மையல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு அன்போடு கூட தன்னிடத்தில் உள்ளவைகளை தேவனுக்கென்று கொடுக்க முடியும் என்பதை இயேசு அறிந்திருந்தபடியினால ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பரிபூரணத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள், வறுமையிலிருந்து எடுத்து கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயங்களை, அவருடைய தியாகங்களை ஆண்டவர் பார்க்கிறவராக, அதை குறித்து மதிப்பீடு செய்கிறவராக இயேசு இருக்கிறார் என்கிற சம்பவத்தோடு கூட இங்கே மார்க்கு இந்த காரியத்தை முடித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒரு மிக மன உற்சாகத்தோடு கூட தியாகத்தோடு கூட ஆண்டவருக்கு செலுத்த முற்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடமும் படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடமும் படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே.